அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நாம் அனைவரை நிறைவாக ஆசிரியத்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, துன்பமும் துணிவும். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 16 இறை சொற்றொடர்கள் 29 முதல் 33 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். நீர் கடவுளிடமிருந்து வந்தவர் என்பதை நம்புகிறோம். இயேசு தெளிவாய் பேசியவுடனே சீடர்கள் தாம் உண்மையிலேயே உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளதாக எண்ணுகின்றனர். அவர்களிடம் நம்பிக்கை இருக்கத்தான் செய்தது. கானாவில் திருமண நிகழ்வில் தொடங்கிய நம்பிக்கை தொடர்ந்து வளர்ந்து கொண்டுதான் வந்தது. இருப்பினும் இது இன்னும் உறுதிப்படவில்லை. துன்பத்தின் மத்தியில் நிலைகுலையா தன்மையை அடையவில்லை. உமக்காக என் உயிரையும் கொடுப்பேன் என்று கூறிய பேதுருவிடம், நீ மும்முறை என்னை மறுதலிக்கும் முன் சேவல் கூவாது என்று சொன்னவர் தங்கள் நம்பிக்கையில் பெருமிதம் கொள்ளும் சீடரிடமும் அவர்கள் நம்பிக்கையின் திடமற்ற தன்மையை எடுத்து காட்டுகிறார். தம்மை விட்டு அவர்கள் யாவரும் ஓடிவிடுவார்கள் என்பதை முன்னுரைக்கிறார். நான் உலகின் மீது வெற்றி கொண்டு விட்டேன். தம்மை விட்டு ஓடிவிடுவார்கள் என தெரிந்தும் இயேசு அவர்களை வெறுக்கவில்லை. அவர்கள் எக்கேடும் கெட்டு போகட்டும் என புறக்கணிக்கவும் இல்லை. மாறாக அவர்களுக்கு துணிவூட்டுகிறார். தமது இறுதி வெற்றியிலே அவர்களுக்கு பங்கு உண்டு என ஊக்கமூட்டுகிறார். அன்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 23ஆம் யோவான் ஒரு முறை தன்னை சுற்றி இருந்தவர்களிடம் திருச்சபைக்கென்று உள்ள மிக சிறந்த அம்சம் என்ன என்று கேட்டபோது பலரும் விதமான பதில்களை தந்தனர். பல்வேறு விதத்தில் எதிலும் திருப்தி அடையாத திருத்தந்தை இறுதியில் இவ்வாறு கூறினார். திருச்சபைக்கு என்று உள்ள மிக சிறப்பான அம்சம் மகிழ்ச்சி, அதுவும் சிலுவையினால் வரும் மகிழ்ச்சி. உளவியல் சிந்தனையாளர் சிக்மண்ட் ஃப்ராய்ட் இந்த துன்பத்தை இரண்டாக பிரிக்கின்றார். ஒன்று, நம்மை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக வரும் துன்பம். 2, பிறரை மையப்படுத்தி வாழ்க்கை வாழ்வதன் காரணமாக வரும் துன்பம். இன்றைய நாளில் இயேசு தன் சீடரிடம் கூறக்கூடிய துன்பம் இரண்டாவது வகையை சார்ந்தது. ஏனென்றால் தன்னிலை மறந்து பொது பணியில் ஈடுபடக்கூடியவர்கள் தான் சீடர்கள். இதற்காக இவ்வாறு கூறுகிறார் என்று பார்க்கின்ற போது இயேசுவின் வழியை பின்பற்ற வந்தவர்கள் தான் சீடர்கள். இயேசு ரோமை பேரரசை எதிர்க்கின்றார். அது மட்டாமல் சென்ற இடங்களிலெல்லாம் அதிசயங்கள் செய்கின்றார். மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு கொடுக்கின்றார். இதன் விளைவாகத்தான் அவரை எப்படியாவது சமுதாயத்திலிருந்து நீக்கிவிட வேண்டும் என்று திட்டமிடுகின்றார்கள். இருந்தாலும் இயேசு துணிவோடு தன் பணியை செய்து வந்தார். அதனால் தான் சிலுவை சாவு நடந்தது. எமாவுஸ் சீடர்களுக்கும் அதே நிலை ஏற்படலாம். இருந்தாலும் துணிவோடு இருக்க அழைப்பு விடுக்கின்றார். அது கடவுளின் துணை இருக்கும் என்ற எண்ணத்தில் தான் இவ்வாறு கூறுகின்றார். நம்முடைய வாழ்வில் துன்பத்தை சோர்ந்து போகக்கூடியதாக நினைக்கின்றோமா அல்லது துணிவோடு எதிர்கொள்ளப் போகிறோமா? சிந்திப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். துன்பத்தின் மத்தியில் நான் இறை நம்பிக்கையில் உறுதியாக உள்ளேனா? இறைவனியை ஒவ்வொரு நாளும் துணிவோடு செய்கின்றேனா? நான் சந்திக்கும் பிரச்சனைகளை பக்குவமாக அணுகுகின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் துன்பத்தின் மத்தியில் இறை நம்பிக்கையில் உறுதியாக திகழவும், இறைவனியை ஒவ்வொரு நாளும் துணியோடு செய்யவும், நாங்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பக்குவமாக அணுகவும் வரம் தாரும். ஆமீன்.